நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் தொடங்க போது. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய லிஸ்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா லிஸ்ட்லயும் இவரோட பேரு திரும்ப திரும்ப அடிபடுதுங்க. அதாவது நம்ம நடிப்பு அரக்கன்னு சொல்லப்படுற திவாகர் வரப்போறாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலங்க. விஜய் சேதுபதி இவர் வரதுக்கு சம்மதிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி கூட சேர்ந்து இவர் ஒரு படமே நடிச்சிருக்காரு. ஏஸ் அப்படின்ற படத்துல வந்து விஜய் சேதுபதி கூட வரமாட்டாரு. கடைசியில இவர் ஒரு சின்ன காமெடி போர்ஷனுக்கு மட்டும் வருவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் யாடகுடமா பேசுவாரு, வாய்க்கு வந்ததை உளருவாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர் உள்ள வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியல. சரி, நான் உங்க கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு விஜய் சேதுபதி கிட்டே இவர் பேச வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி சும்மாவே டென்ஷன் ஆவாரு. இவரை பார்த்து டென்ஷன் எப்படி ஆகுறாருன்றது தெரியல. அதே மாதிரி இவரை மற்றவங்க எல்லாரும் ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது தெரியும். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஷோலலாம் வந்து ஒரு மாதிரி நடிக்க தான் செய்கிறாரு. ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இவர் பண்ணுறது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாருன்னு ரொம்ப விசிபிளாக தெரியும். ஆனால் பிக் பாஸில் வந்து நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஏதாவது ஒரு கேமில் இவர் வந்து சொதப்புனா மற்றவங்க திட்டுவாங்க. இவரும் பதிலுக்கு கோவப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் இந்த பிக் பாஸ் மூலியமாக எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது. ரீசெண்டாகவே நிறைய எக்ஸ்போஸ் ஆனார். பிக் பாஸ் மூலியமாக இவர் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பார்ப்போம். அப்படி இல்லைனா நல்ல பேர் கூட இவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.